ஸ்ரீ குருப்யோ நமஹ ஹரிஹி ஓம். ஆன்மீக மித்ரா நேயர்களை அன்புடன் வணங்கி வரவேற்கிறேன். நண்பனும் மாணவனுமான ஒரு அன்பு சங்கரோடு வாகனத்தில் சென்று கொண்டிருந்தேன். குருஜி, எனக்கு ஒரு தலைப்பு வேணும் அப்படின்னா, தலைப்பை நீங்க சொல்றீங்களா இல்லை நானே சொல்லட்டுமான்னு? இல்லை, நான் உங்களுக்கு ஒரு தலைப்பு சொல்லணும், அந்த தலைப்புல நீங்க பேசணும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், சொல்லுங்க அப்படின்னு. இப்போ வீட்டு முன்னாடி, வீட்டு முகப்பு, அந்த எலிவேஷன் அப்படின்னு சொல்ற இடத்துல கேட் சைடு, கேட்டுக்கு ரெண்டு பக்கம் ஃபில்லர், இந்த இடத்துல என்ன பொம்மைகள் வைக்கலாம், என்ன பொம்மைகள் வைக்கக்கூடாது, அதை பத்தி கொஞ்சம் பேசுகிறேன் அப்படின்னு. ரொம்ப சரியான தலைப்பு, ஜனங்களுக்கு மிகவும் உபகாரமான ஒரு தலைப்பு. இதுல சாஸ்திரம் கூட இருக்கு, இது சாஸ்திரோக்தமானது. எப்படின்னு கேட்டா, நினைச்சதையெல்லாம் வைக்கக்கூடாது. வீட்டு முகப்புல ஒருத்தர் ரோட்ல இருந்து நம்ம வீட்டுக்குள்ள நுழைய போறாருன்னா அவருடைய கண்ணுல என்ன பட வேண்டும், என்ன பொம்மைகள் தென்பட வேண்டும் அப்படிங்கிறது முக்கியம். இந்த மெயின் டோருக்கு ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய சுவற்றிலும் அல்லது எலிவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, 7 அடிக்கு மேல ஒரு பில்லர் கொடுத்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. அல்லது மெயின் கேட், கேட்லயே நிறைய வேலைப்பாடுகள், அல்லது அந்த கேட்டுக்கு ரெண்டு பக்கம் இருக்கக்கூடிய பில்லர், அது காலிங் பெல் சுவிட்ச் இருக்கும். சில பேர் வீட்டில் மேல லேம்ப் வச்சிருப்பா. அந்த பில்லர்ல கூட சில பேர் மிருகங்களை வைப்பது உண்டு. என்ன வச்சா நல்லது அப்படின்னு கேட்ட, முதல்ல எது வச்சா நல்லதுன்னு சொல்றேன், பிறகு எதை வைக்கக்கூடாதுன்னு சொல்றேன். வீட்டு முகப்பிலே யானை பொம்மை வைப்பது மிகச்சிறப்பு, முதல் பரிசு. இந்த பக்கம் ஒரு யானை, இந்த பக்கம் ஒரு யானை. சில பேர் இந்த சந்தி வீட்டுல நேர்குத்தல், வீடு நேர்குத்தலா இருக்கும் வீட்டில் எல்லாம் விநாயகர் வைப்பது வழக்கம். அது வரவேற்கத்தக்கது. யானையின் வடிவம், யானை முகம் அல்லது யானை பொம்மை வாங்கி வைக்கலாம், அல்லது நாமே அதை சிமெண்ட்ல கட்டலாம். கல்லால் அடிச்சு வைக்கக்கூடாது, மர பொம்மையும் வைக்கக்கூடாது, சிமெண்ட் பொம்மை வைக்கலாம் பெயிண்ட் அடிச்சு. அடுத்தது 2 சிங்கம் வைக்கலாம், அல்லது 2 மயில் வைக்கலாம், அல்லது 2 மலர்கள், லோட்டஸ் தாமரை மலர்கள் பூப்பது போல 2 பக்கம் 2 மலர்கள் வைக்கலாம். இதுதான் மெயினா வைக்க வேண்டியவை. இப்ப வைக்கக்கூடாததையும் சொல்றேன். நாய் பொம்மை வைக்கக்கூடாது. சில பேருக்கு நாய் ரொம்ப பிடிக்கும், அதுக்கோசரம் கேட்ல கொண்டு போய் நாயை வைக்கக்கூடாது. சில பேர் செவுத்தில சர்ப்பம் இருப்பது போல காட்டுவார்கள், சர்ப்பமும் வரையக்கூடாது. அது நாகபஞ்சமி அன்னைக்கு மஞ்சள் பொடியில வரைஞ்சு அதை பூஜைப்பார்கள். அது நிலவாசப்படி பக்கத்துல. நான் இப்ப சொல்றது கேட்ல. சிமெண்டால சர்ப்பங்கள் செய்வது, இந்த மேல மொட்டை மாடியிலிருந்து கீழே இருக்கக்கூடிய அந்த கிரில் அல்லது அந்த சுவத்து டிசைன் வரக்கூடிய இடங்கள்ல சர்ப்பங்கள் வரக்கூடாது. பட்சி பறவைகள் வரலாம், புறா போன்ற உத்தமமான பட்சிகள் வரலாம். அதுக்கோசரம் கோழியை கொண்டு போய் வைக்கக்கூடாது. சேவல், கோழி இதெல்லாம் வைக்கக்கூடாது.
மயில் இருப்பது ரொம்ப விசேஷம். மயில் வச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த யந்திரங்கள்லாம் வைக்கக்கூடாது. யந்திரங்கள் வரைவது அதெல்லாம் செய்யக்கூடாது. ஒரு வீட்டு முகப்பிலே கஜம் யானை இருக்கலாம், சிங்கம் இருக்கலாம். புலி வைக்கக்கூடாது. நான் புலி வைக்கிறேன், ஐயப்பன் மலைக்கு போயிட்டு வந்தேன், ஐயப்பன் வாகனம்னு புலியை வைக்கக்கூடாது. அது வாஸ்துப்படி தப்பு. அடுத்தது, பறவை இனங்களில மயிலை மட்டும்தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். மற்ற பறவைகளை, காக்கா, குருவிகளை எல்லாம் ஏற்றிக்கொள்ள வேண்டும். முயல் வைக்கலாமா? அது ஒரு சாது பிராணி, அதெல்லாம் வைக்கக்கூடாது. 2 தீபம் சுவற்றில் வரையலாம் அல்லது கல்வெட்டு போல வைக்கலாம். சில பேர் வீட்டுக்கு பெயர் வைப்பார்கள், அந்த நேம் போர்டு இருக்கலாம். உதாரணத்திற்கு நரசிம்ம கிருபா, நந்தினி நிவாஸ், அந்த மாதிரி வச்சுக்கலாம். அவங்க பிரியத்துக்கு ஸ்ரீ கிரகா அப்படின்னு சொல்லி என்ன பிடிக்குதோ அவங்களுக்கு பிடிச்ச பெயரை நியூமராலஜி படி பார்த்து அல்லது பெரியவங்க சொல்படி கொஞ்சம் ஷார்டஸ்ட் நேமா 4 பேர் சொல்றதுக்கு லெட்டர்ல எழுதுறதுக்கு சௌகரியமா வைக்கணும். ஒரு 4-5 ஸ்பெல்லிங் இருந்தா போதும், அந்த மாதிரி வைக்கணும். அது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தான் இந்த கிரில் ஒர்க்ஸ், கேட்ல அல்லது முகப்புல, வீட்டு மேலே அந்த மொட்டை மாடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்லது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பால்கனி, அதில் கிரில் ஒர்க் பண்ணுறோம் இல்லையா, அந்த கிரில் ஒர்க்கில் கூட ஏதோ நினைச்ச பொம்மைகள்லாம் வரையக்கூடாது, யந்திரங்கள் மாதிரி இருக்கிறத வரையக்கூடாது. அழகான பூக்கள், ஃப்ளவர்ஸ், அது வரையலாம். மயில் இருக்கலாம், நாகம் இருக்கக்கூடாது, நாய் போன்ற துஷ்ட மிருகங்கள் இருக்கக்கூடாது. அப்ப சிங்கம் துஷ்ட மிருகம் இல்லையான்னு கேட்கக்கூடாது, அது ராஜா, காட்டு ராஜா, அது திருஷ்டி பரிகாரம். ஒருத்தர் கேட்டார், நண்பர் கேட்டார், திருஷ்டி பொம்மை வைக்கலாமா? அது ஒரு ஓரத்தில் வைக்கணும், நட்ட நடுவில் மாட்டக்கூடாது. ஒரு பில்டிங், அது எந்த திசை பார்த்த பில்டிங் ஆனாலும் ஏதாவது ஒரு கார்னர்ல, கிழக்கு பார்த்த வீடு அல்லது வடக்கு பார்த்த வீடுன்னா ஈசான்ய மூலையில வைக்கலாம். மேற்கு பார்த்த வீடு என்றால் வாயு மூலையிலே வைக்கலாம். வேற இடத்துல வைக்கிறது, தெற்கு பார்த்த வீடு அப்படின்னு சொன்னா தென்கிழக்கு மூலையில வைக்கலாம். இங்கதான் வைக்கணும். திருஷ்டி பொம்மை சின்னதா இருக்கணும். குழந்தைங்க பார்த்தா பயப்படுற அளவுக்கு ரொம்ப பெருசா வாங்கி வைக்கக்கூடாது. சின்னதா ஒரு திருஷ்டி பொம்மை, அது தற்கால வழக்கமா இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் யாரும் திருஷ்டி பொம்மை செஞ்சு வைக்க மாட்டா. இப்ப எல்லாமே பிசினஸ். ஒருத்தர் என்ன பண்ணிவிட்டா, 2 கழுதைய போட்டோ பிடிச்சு, கழுத மூஞ்சியில முழிக்கிறது நல்லது, அப்படி ஒன்றும் பழமொழி கிடையாது. நரி மூஞ்சியில் விழிப்பது தான் இருக்கு. கழுதையின் ஓசை சுபசகுனம். ஆனால் கழுதையை பார்ப்பதுன்னு ஒரு போட்டோ போட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ் ஹால் அல்லது லான்ல ஒரு படத்தை மாட்டலாம், அது தப்பு. குதிரைகள் படம் மாட்டலாம். வீட்டுக்குள்ள கருடன், கழுகு படம் மாட்டக்கூடாது, கருடன் படம் மாட்டலாம். விநாயகர் முகம், திருப்பதி வெங்கடாஜலபதியினுடைய முகம் அல்லது தெய்வத்தின் பாதுகை, இவைகளை எல்லாம் வைக்கலாம். எப்பவுமே வீட்டுக்கு மாடல் நேம்ங்கிற பேர்ல எதையோ வைக்காம வேதங்கள், உபநிடதங்கள், சங்கீதைகள், புராணங்களில் வரக்கூடிய நல்லோர்களின் பெயரை வைப்பது நல்லது. நல்லோர்கள், சாதனையாளர்கள், நாட்டுக்கு நலம் செய்தவர்கள்,
தவம் செய்தவர்கள், தியாகிகள், அவர்களுடைய படத்தை வைப்பது நல்லது. எங்க வீட்டுக்குள்ள. பொதுவாகவே இறந்து போனவர்கள் படத்தை சாமி ரூம்ல வைக்க கூடாது. அது நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஹாலில் கூட ரொம்ப நிறைய வைக்கக்கூடாது. அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி ஹாலில் தெற்கு பார்த்து மாட்டிய. அது சின்ன சைஸாக இருந்தால் ஒரு ரெஸ்பெக்டபிளாக இருக்கும். தன்னுடைய பணக்காரத்தனத்திற்கு ஏற்ப 6 அடி உயரம், 4 அடி அகலம் ஃபோட்டோ போடணும். அது தப்பு. சில பேர் வீட்டில் நான் அம்பாள் படம் கூட அப்படி பார்த்துருக்கேன். அது பூஜை ரூமில் தான் இருக்கணும். ரொம்ப பூதாகாரமான படத்தை ஹாலில் வைக்கக்கூடாது. அதே மாதிரி எப்பவுமே பெட்ரூமில் ஒரு சின்ன சாமி படம் இருக்கணும். எப்பவுமே லைட்டாக ஒரு வெளிச்சம் அங்கே இருக்கணும். தினமும் அதிகாலையில், மாலையில், வாசலில் தீபம் ஏற்ற வேண்டும். வருஷம் பூராவும் செய்யலாம். அல்லது இந்த குளிர்காலங்களிலே ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி என்று சொல்லக்கூடிய 3 மாதங்கள் வீட்டு வாசலிலே தீபம் ஏற்றலாம். ஐப்பசியில சூரியன் நீச்சம், கார்த்திகை தீப உற்சவம், மார்கழி மாசம் மல மாதம். அதனால இந்த 3 மாசமும் வாசல்ல தீபம் ஏற்றலாம். அதே மாதிரி சுவற்றில நல்ல தேவ மங்கையர் அப்படி தீப விளக்கை பிடித்து கொண்டு இருப்பது போல சிலைகளும் இருக்கின்றன. பீங்கான்ல இருக்கு, மண்ணில் இருக்கு. அதை வாங்கி வைக்கலாம். அல்லது அதை போன்ற சித்திரப்படம் பெயிண்ட்ல வரையலாம், போட்டோ போடலாம். எப்பவுமே நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் உள்ள நுழைகிற போது சுபசகுனமாக இருக்க வேண்டும். யானை, சிங்கம் இருக்கலாம். மான் வச்சுக்கலாமான்னு ஒருத்தர் கேட்டார். மான் வைக்க கூடாது. அது அடிக்கடி மாயையை உணர்த்தும், மயக்கத்தை ஏற்படுத்தும். மதிமயக்கத்தன்மையை ஏற்படுத்தக்கூடிய சக்தி மானுக்கு உண்டு. எல்லா புராணங்களையும் மான் வந்திருக்கு, பாம்பு வந்திருக்கு. மான் இல்லாத ஒரு கதை இல்லை, பாம்பு இல்லாத ஒரு புராணம் இல்லை. 18 புராணங்களும் ஒரு பாம்பையும் ஒரு மானையும் அடிப்படையாக கொண்டுதான் அந்த புராணம் முழுவதுமே நடந்திருக்கிறது. அதனால பாம்பை வச்சுக்கலாமான்னு கேட்கக்கூடாது. அது துஷ்சகுனம். சர்ப்பங்கிறது விஷம், விஷபயத்தை ஏற்படுத்தும். ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்தை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது. அதே மாதிரிதான் வீட்டு முகப்பிலே வைஷ்ணவர்களாக இருந்தால் ஒரு பக்கம் சங்கு, ஒரு பக்கம் சக்கரம் சிமெண்ட்ல பண்ணியும் வைக்கலாம், போட்டோ வைக்கலாம், அல்லது கிரில் கம்பியிலையும் பண்ணி வைக்கலாம். அவர்களுடைய சௌகரியம், வசதி, மன ஓட்டம், குடும்பத்தாரினுடைய ஓட்டு ரைட் இது இருக்கலாம் அப்படின்னு எல்லாரும் ஒருமித்த கருத்தோட சொன்னா அதை செய்யணும். இந்த ஒன்மேன் ஆர்மியா ஒருத்தரே முடிவெடுத்து அதை வச்சுட்டு மற்றவர்களுக்கு விருப்பம் இல்லாமல் இருந்தால் அது சகுனத்தடையாக மாறிவிடும். எல்லாரும் ஒரே மனசோட அதை செய்யணும். எப்பவுமே வீட்டில் அது எந்த திசை நோக்கிய வீடா இருந்தாலும் வீட்டு முகப்பிலே துளசி செடி ரொம்ப முக்கியம். நிறைய மலர்கள் எல்லாம் மலரக்கூடிய செடிகளை இந்த காம்பவுண்டுக்குள்ள சைடுல பானா மாதிரி வரிசையா பதிக்கலாம். ஆனா முக்கியமா நிருதியிலோ ஈசான்யத்திலோ துளசி மாடம், அட்லீஸ்ட் துளசி செடி ஒரு சட்டியிலையாவது, அதாவது மண் தொட்டியிலையாவது வைக்க வேண்டும். பிருந்தாவனம் மாதிரி சின்னதா வைக்கலாம். இல்லை வசதி இல்லை, மனம் இல்லைன்னா அந்த பாத்தி மாதிரி இருக்கிற இடத்துல நிறைய துளசி விதைகளை போட்டு நிறைய துளசி செடிகளை, சிறியானங்கை, பெரியானங்கை, குப்பை மேனி, தும்பை போன்ற விஷபயம் நீக்குகிற செடிகளை வளர்க்க வேண்டும். எல்லாம் நிறைய பூ ஆகுது, பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லா இருக்குன்னு அதை வச்சுக்கிட்டு பிரயோஜனம் இல்லை. வீட்டில் அரளி செடி வளர்க்கக்கூடாது. ஒரு வீடு இருக்குன்னா
அரளி செடி வளர்ந்து காம்பவுண்டுக்கு மேலே தலையை நீட்டிக்கிட்டு அது காட்டிக்கொண்டு இருக்கக்கூடாது. அந்த வீட்டில் யுத்தம் நிறைய நடக்கும், நோய் நிறைய நடக்கும். எனவே அரளி விதை விஷம். நாம் கிராமத்தில் கேள்விப்படுவோம், அரளி விதையை அரைத்து குடித்து இறந்து போனாரு. அரளி செடி கெடுதல். அது காற்றை சுலபமாக பெற்றுக்கொண்டு கார்பனை தான் வாங்கி நின்று ஆக்சிஜனை நிறைய வெளியே விட்டு பொல்யூஷன் இல்லாமல் பார்த்துக்கிறதுனால தான் பைபாஸ்லாம் வச்சுருக்கான். நீங்கள் பைபாஸ் பார்த்தீங்கன்னா அந்த 46 நம்பர் பைபாஸில் நான் பார்த்துருக்கேன். நிறைய அகலமான ரோடு, 6 ட்ராக் இருக்கு. அதில் நடுவில் அரளி செடிகளாக வச்சிருப்பான். அது காற்றுக்கு வசதி. பொதுமக்களுக்கு நெடுஞ்சாலையில் கரெக்டாக லைட்டிங்கை கரெக்ட் பண்ணும், ஆக்சிஜன் நிறைய வெளியே விடும், வண்டிகளின் புகைகள் அந்த கரியமில வாயுவை உள்ளே இழுத்துக்கொள்ளும். பெருசா தண்ணி எல்லாம் தேவைப்படாது. வாரம் ஒரு தடவை தண்ணி விட்டா போதும், அல்லது பெய்கிற மழையே போதும். சும்மா பூத்து குலங்கும் அழகு. ஆனால் அந்த அரளியை அது செவ்வரளியோ வெள்ளை அரளியோ நீல அரளியோ வீட்டில் வளர்க்கக்கூடாது. அதாவது முகப்புல உங்களுக்கு பூஜைக்கு தேவைன்னா குடக்கழில வச்சுக்கலாம், அல்லது மாடி தோட்டத்தில் வைத்துக் கொள்ளலாம். வீட்டு முன்புறத்திலே அவைகளை எல்லாம் வைக்கக்கூடாது. ஏற்கனவே சொன்னது போல 2 யானை பொம்மை அல்லது 2 சிங்கம் வாங்கி வைங்க, அல்லது 2 மயில் வாங்கி வைங்க. இத பொம்மையாகவும் வைக்கலாம், கிரில் ஒர்க் பண்ணியும் வைக்கலாம். அங்க இடம் இல்லைன்னா என்ட்ரன்ஸ்ல கேட்டுக்கு வெளி உள்ள நிலைக்கதவுக்கு பக்கத்தில் வந்த உடனே பார்க்கிற மாதிரி வைக்கணும். இப்படி உள்ள நுழையிற போது ஒரு கண்ணாடி தெரியணும். நேராக வர்றவங்க அந்த கண்ணாடியை பார்க்குற மாதிரி இருக்கணும். ஏன்னா நெகட்டிவ் வேவ்ஸ் எல்லாம் வெளியே போயிடும், பாசிட்டிவ் வேவ்ஸ் எல்லாம் உள்ள வரும். இதுதான் ஒரு வீட்டின் முன்பக்கத்தில் வைக்க வேண்டியது என்று சொல்லி என்னுடைய அன்பு நண்பரும் மாணவருமான அருட்செல்வரிடத்தில் நான் சொன்னேன். அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இதையே ஒரு வீடியோவா போட்டுடுவோம் அப்படின்னா, சரி பதிவு பண்ணி போட்டுடுறேன்னு சொல்லி பொதுமக்களின் நன்மைக்காக எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது, அது சாஸ்திரோக்தமாக இருக்கணும், வாஸ்து சரியாக வரணும், மங்களகரமாக இருக்கணும். அதற்காக ஒரு சில தகவல்களை இங்கே பதிவு செய்திருக்கின்றேன். பொதுமக்கள் இதை அனுசரித்து பயன்பெறுமாறு வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம்.